சரி ஓகே வெயிட் பண்ணேன். சொல்லிவிட்டு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்து சொல்லி அப்புறம் வீட்லேயே ஒரு கட்டத்தில் சொல்லிட்டேன். இந்த மாதிரி அதுக்கு பிரச்சனை, கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை இருக்குது சொல்லி வீட்டில் என்ன சொன்னாங்க, சரி என்ன பண்ணுறது கூட்டிகிட்டு வந்துட்டேன், சேர்த்துக்கலான்னு சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு கல்யாணம் பண்ணலாம், ஜாதகம் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்த மறுபடியும் சரி கொஞ்சம் டைம் சரியில்லை, பரிகாரம் பண்ணணுன்னாங்க. கும்பகோணம் கோவில் போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு என்ன சொன்னாங்க, 13 மாதம் வெயிட் பண்ணுங்க. சரி நீ போயிட்டு ஹாஸ்டல் இரு, நாங்கள் வெளியில் இருக்கேன், முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்போ நீங்கள் வந்து கும்பலாக சேர்ந்து என்னை ஏமாத்திலான்னு பார்க்குறீங்களா சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் செத்துருவேன் குச்சிருவேன்னு சொல்லிட்டு. சரி வேறு வழி இல்லைன்ட்டு நானும் அம்மா அப்பா சூர்யா எல்லாம் ஒட்டுக்காக தான் இருந்தோம். அக்கா எல்லாமே ஒன்றா தான் இருந்தோம். சரி ஊர்லேயே இருந்தோம் ஒரு 3 மாதம். வீட்டில் சரி தீபாவளி பொங்கல் ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்களா, அங்கேயே இருந்துட்டு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்லிச்சு. அப்போ ஒரு கடத்தில் வீட்டில் அம்மா என்ன சொன்னாங்க, சரி அப்போ அந்த குழந்தை இருக்குதே, குழந்தை பாவத்தில் வீய வேணாம், குழந்தை கூட்டிகிட்டு வரா பார்த்துக்கலான்னாங்க. அதையும் நான் சொன்னேன். ஓ உங்கள் அம்மா இவங்க குழந்தையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அந்த கட்டத்தில் சொல்லிட்டேன். சரி பையன் தப்பு பண்ணிட்டான், தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், சரி அந்த குழந்தை பாவத்தில் விழாத கூட்டிகிட்டு வா நான் சொன்னேன். அவங்களும் சொல்லலாமா?